Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மதுரையில் நடைபெற இருந்த முதலமைச்சர் சிலம்ப கோப்பை போட்டி தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. மதுரை எம்ஜிஆர் விளையாட்டு திடலில் நடைபெற்று வரும் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மாணவர்கள் வருகை புரிந்தனர். இந்த போட்டியில் சிலம்பம் குறித்து விதிகள் தெரியாத நடுவரை நியமித்துள்ளதாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் சிலம்ப போட்டி தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக மாவட்ட விளையாட்டுத்துறை அதிகாரிகள் அறிவித்தனர். இந்த முறையும் எல்லாத்துக்கும் தபால் வச்சோம். அந்த தபால் மூலமாக என்ன நடக்குதுன்னா எந்த ஒரு ரிப்ளையும் வரல. அதனால் மறுபடியும் நம்ம ஹைகோர்ட் போகிறோம். ஹைகோர்ட் போய் ஒரு ஆர்டர் எடுக்கிறோம். அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி பள்ளிக்கல்வி சிஎம் டிராபியை பள்ளிக்கல்வித்துறையை தான் வச்சு நடத்த சொல்கிறாங்க சிலம்பத்தை. அந்த பள்ளிக்கல்வித்துறை என்ன ஆர்டர் போட்டிருக்குன்னா, சிலம்பத்தில் உடற்கல்வி ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, உடற்கல்வி இயக்குநர்களாக இருந்தாலும் சரி, பயிற்சி பெற்ற அனுபவம் உள்ள ஆட்களை வச்சு தான் போட்டி நடத்துன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆர்டர் அடிப்படையில் நாங்கள் என்ன சொல்கிறோம், உடற்கல்வி ஆசிரியர்கள் போட்டிகள் நடத்துங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் தகுதியான உடற்கல்வி ஆசிரியர் இப்போ ஒவ்வொரு கேமுக்கும் ஒவ்வொரு ஃபுட்பால் இருக்காங்கன்னா ஃபுட்பாலோடைய ரெஃப்ரி தான் பார்க்க முடியும். அதுக்கு அவங்க தனி எக்ஸாம் முடிச்சிருப்பாங்க, அதுக்குரிய சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், அதே மாதிரி சிலம்பத்துக்கும் இருக்குது. நீங்கள் அதுக்குரிய சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களா, அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், அந்த மாதிரி இருந்தால் தான் அது அவங்களுக்குரிய தகுதின்றது வரும். சார் வீடியோ எடுக்க கூடாது, பேரண்ட்ஸ் யாரும் உள்ள வர கூடாது, மாஸ்டர்ஸ் யாரும் உள்ள வர கூடாதுன்றாங்க. அப்புறம் எப்படி சார் அந்த பிள்ளைய என்ன பிடி மாஸ்டர் ஒரு 4 மாசம் கூப்பிட்டு கேளுங்க, சிலம்பத்தை பத்தி என்ன தெரியும்னு கேளுங்க, எங்க அடிச்சா எங்க பாயிண்ட், எங்க அடிச்சா பாயிண்ட் இல்லன்னு கேளுங்க. அவங்க சொல்லறது பாப்போம். உசுர கொடுத்து கத்து கொடுக்குறோம் சார், உசுர கொடுத்து பிள்ளைய கத்து. அது மாசம் நாங்க கூட்டிட்டு போய் நாங்க அதுக்கு ட்ரைனிங் வேணாமா சார்? அதுக்கு ஒரு மதிப்பு வேணாமா? 4 வருஷம் 5 வருஷம் 8 வருஷம் சார் அது ஒன் சைடு நடக்குது சார், நிறைய ஒன் சைடு நடக்குது. ஏன்னா அவங்களுக்கு அதுல தெரியல, அவங்க இஷ்டத்துக்கு போடுறாங்க, மார்க் இஷ்டத்துக்கு போடுறாங்க, அவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஒன் சைடு நடக்குதுன்னா இது எப்படி தெரியும்? ஒரு 4 பேத்த கூப்பிடுங்க, பேரண்ட்ஸ் கேளுங்க, எங்க அடிச்சா எங்க பாயிண்ட்னு கேளுங்க, எங்க மைனஸ்னு கேளுங்க, அவங்க சொல்லுங்க, நாங்க எதுவுமே பேசல.